அதிமுகவிலிருந்து திரு அன்வர்ராஜ் அவர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக அவர் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைய இருப்பதாக சற்று முன்னதாக தகவல் வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது அதிமுக தலைமை அவரை நீக்கி உத்தரவிட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் அன்வர்ராஜ் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார். சற்று முன்னதாக அவர் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாக நிலையில் தற்பொழுது அதிமுக தலைமை அவர் மீது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அதன்படி அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி மேற்கொண்டதிலிருந்து அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்த அன்வர்ராஜ் அவர்கள் இன்றைய தினம் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். இது குறித்து அதிமுக தலைமை என்ன சொல்லியிருக்காங்க? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்பொழுது அதிமுகவிலிருந்து அன்வர்ராஜா நீக்கப்பட்டிருக்கிறார். அது குறித்து அந்த தகவலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமாக பார்த்தோம்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவானதிலிருந்து தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் எல்லாம் எழுந்து வந்த ஒரு சூழல்ல கட்சியில் இருந்து கொண்டே அவர் அந்த கூட்டணி தொடர்பான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். முக்கியமாக தமிழ்நாட்டில் பாஜகவால் ஒருபோதும் காலூன்ற முடியாது என்றெல்லாம் கூட குறிப்பிட்டு அந்த கூட்டணி தொடர்பான அந்த விமர்சனத்தை அதிரடியாக அவர் முன்வைத்திருந்த ஒரு சூழல்ல இன்றைய தினம் அவர் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருந்தது. அதற்கேற்ற வகையில் இன்னும் தற்பொழுது அவர் அறிவாலயத்தில் முதலமைச்சருக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் கூட இருக்குது. அந்த வகையில பார்த்தோம்னா அவர் சற்று நேரத்தில் திமுகவில் இணைய இருக்கக்கூடிய சூழல்ல அதிரடியாக அவர் நீக்கப்பட்டு இருக்கிறார். இவர் அதிமுகவில் இருக்கும் பொழுது ராமநாதபுரம் தொகுதியில மக்களவை தொகுதியில எம்பியாக இருந்த ஒருவர். இதற்கிடையே பார்த்தோம்னா அதிமுகவில் தொடர்ந்து முக்கிய பொறுப்புகளில் இருந்த ஒருவர். 16வது மக்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் ராமநாதபுரம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர். அந்த வகையில பார்த்தோம்னா அந்த தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரபலமான தெரிந்த முகங்களில் ஒருவராக இருந்து வரக்கூடியவர். அந்த வகையில ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அதிமுக பாஜக கூட்டணி குறித்து விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அதிமுக பாஜக கூட்டணியில் அந்த கூட்டணி என்பது அமைந்திருக்கக்கூடிய சூழலில் பாஜகவால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் காலூன்ற முடியாது. பாஜக கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் செய்யப்படும் ஒரு தற்காலிக ஏற்பாடு என்றெல்லாம் கூட குறிப்பிட்டு அவர் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இது அந்த நேரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. அதிமுக தரப்பிலும் கூட இத்தகைய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருந்த ஒரு சூழல்ல இன்றைய தினம் அவர் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய இருப்பதாக அந்த தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. அதற்கேற்ற வகையில் தற்பொழுது அவர் அறிவாலயத்தில் முதலமைச்சரினுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் வந்த பிறகு முதலமைச்சரை நேரில் சந்திக்கக்கூடிய அன்வர்ராஜா அவர் திமுகவில் முதலமைச்சரினுடைய முன்னிலையில் இணைய இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது அதிமுக தரப்பில் இருந்து இத்தகைய அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கு. அவர் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களிலிருந்தும் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகாக அவர் திமுகவில் இணைய இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது. இதனால் உடனடியாக இன்னும் சற்று நேரத்தில் அவர் திமுகவில் இணைய இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருப்பதாக அதிமுக தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அவர் விடுவிக்கப்படுகிறார். அவர் அதிமுகவில் ராமநாதபுரம் தொகுதியில் எம்பியாக இருந்த ஒருவர். அந்த வகையில தற்பொழுது அதிமுகவில் இருந்து இவர் நீக்கப்பட்டிருக்கிறார். மேலும் பார்த்தோம்னா அதிமுகவினுடைய அமைப்பு செயலராகவும் அன்வர்ராஜா இருந்து வந்தவர். அந்த வகையில தற்பொழுது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.